தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் உள்ளார். மாரியப்பன், கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி கோவை சர்வதேச விமான நிலையத்தின் இருக்கக்கூடிய பிருந்தாவன் நகர் பகுதியில் ஒரு காட்டுப்பகுதியில் கடந்த நவம்பர் 2ஆம் தேதி 20 வயதுடைய கல்லூரி மாணவி அவரது ஆனந்தர், அதாவது ஒன்றியத்துறை சேர்ந்த 25 வயதுடைய ஆனந்தர் அப்போது ஒரே வாகனத்தில் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் அந்த ஆனந்தரை தாக்கிவிட்டு காரையும் தாக்கிவிட்டு மாணவியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த பகுதியில் 3 பேரும் சேர்ந்து மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனையைச் சேர்ந்த சதீஷ் என்ற கருப்புசாமி, காளி என்ற காளீஸ்வரன், இவர்களது உறவினரான மதுரை மாவட்டம் கருப்பாயூரைச் சேர்ந்த குணா என்ற கவசி ஆகிய 3வரையும் போலீசார் சுட்டு பிடித்தனர். இந்த வழக்கு விசாரணை விரைந்து முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உடனடியாக அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் கடந்த 3 மாதங்களாக போலீசார் சிறப்பு போலீசார் நியமிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக முதலாவதாக 70 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு முதலாவது 80 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும், இரண்டாவதாக 220 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் என மொத்தம் 350 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த வழக்கு விசாரணை கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் மகளிர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கடந்த 3 மாதங்களாக இந்த விசாரணை நடத்தப்பட்ட வழியில் அரசு தரப்பு விசாரணை நீதிபதி சுந்தரராஜன் முன்னிலையில் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. கடந்த 1 மாதங்களாக இந்த விசாரணை தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த வாரம் விசாரணை, அதாவது மொத்த விசாரணை முடிவடைந்தது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி சுந்தரராஜன் அறிவித்துள்ள நிலையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த தீர்ப்பானது இருக்கிறது. கைது செய்யப்பட்ட 3 சட்ட நேரத்தில் கோவை மகளிர் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரியாக 2 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. 2 மணி அளவில் இந்த 3 தண்டனை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை விவரமும் உடனடியாக அறிவிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. 2 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்.